ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஸ்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தடா ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஆந்திரா பைபாஸ் 4 road to ஆந்திரா பைபாஸ் இருக்காங்களே அதில் தான் போனோம். ஆந்திராக்குள்ளே போனோன்னீங்களா பார்த்திங்கன்னா பனங்கல், பதுனி அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆந்திரா பர்மிட்டட் போல். ஸோ அதனால் நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இறக்குவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வரைக்கும் ரோடு நல்லா இருந்தது. ஆந்திரா போகும்போது பார்த்திங்கன்னா ஒன் வே மாதிரி தான் இருந்தது. பார்த்து அந்த ரோடு பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமாகவே இருந்துச்சு. போகும்போது நான் உங்களுக்கு ரூட்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ திருப்பதி போகிற வண்டி அந்த ரூட்டில் வருது. ஸோ நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தடா வர்றதுன்னா டிரான்ஸ்போர்ட் எப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வாங்க. 80 கிலோமீட்டர் தான். இந்த சம்மர் சீசனில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. நீங்கள் இதே வந்து செப்டம்பர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா செம்மண் காடு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மண் காடு. மெயினாக தடாவில் வந்து பார்த்திங்கன்னா டம்மு, சிகரெட்டு, அந்த ட்ரிங்க்ஸு சமைக்கக்கூடாது மெயினாக. ஸோ இதெல்லாம் அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, நோட்டீஸ் பண்ணிங்க. இப்போது செப்டேம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கனால அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது. உங்களுக்கு வேணுன்னா உள்ளே போகலாம், இல்லைன்னா நீங்கள் திரும்பி போயிடலாம் சொல்லி அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா தண்ணியில் ரொம்ப தூரம் நடந்து போனீங்கன்னா தான் நீங்கள் தண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபுல்லாக செம்மண் ரோடுன்றனால கார் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. இது எப்படி அளவுக்கு டஸ்ட் ஆகிருக்குன்னு நான் காட்டுறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க தடாக்குள்ளே போகலாம். பர் ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் வந்து ஃபுல்லாக கார்லாம் தரவோ செக் பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்க்கிங் ஸ்லாட் வந்து நிறையா இருக்குது. காரோட ஸ்லாட் வந்து ரொம்ப நிறையாவே இருந்தது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கம்மியானதாக கார் இருந்தது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ கார் இருந்தது நான் காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ 9 o'clock சம்திங் தான். அதுக்கே இவ்வளோ கார் வந்துருச்சு. மார்னிங் 8 to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தான். நீங்கள் தடா வரணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து ஒரே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி அந்த சாப்பாடு கடைலாம் இருக்குது. பட் வந்து அமௌண்ட் வைஸாக அதிகமாக இருக்குது. ஒரு கரும்பு ஜூஸே 40 ரூபா சொல்கிறாங்க. இத்தினோண்டு கப்பில் வந்து 40 ரூபா கரும்பு ஜூஸு. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃபுட்டுக்கு. ஏன்னா கிட்டெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி ட்ரை அவுட் ஆகிடுது வெயில் டைமில். ஸோ நீங்கள் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சேஞ்சுக்கு இருக்குது, ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் இடம். பைக் பார்க்கிங்க்கும் ப்ராப்பராக இடம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அழகாக போகலாம். ஆனால் என்னென்ன பைக்கில் வரீங்கன்னா இந்த குரங்கு சேட்டை வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களோட திங்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க. குரங்கு வந்து புழுங்கிட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்லியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க அவங்க. மங்கீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் எது கையில் வச்சுருந்தாலும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க உங்களோட திங்ஸு. அதே மாதிரி கிட்ட கையில் பிடிச்சிக்குங்க. ஏன்னா வந்து கல் தான் மெயினாக நிறையா இருக்குது. இந்த பாலோட வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 சைடும் தண்ணி, அந்த வியூவில் நடந்து போகும்போது செம்மையாக இருந்தது. அதுவும் இந்த வெயில் டைமில் எப்படி ஜாலியாக குளிக்க அவுட்டிங் வரும்போது செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஆர் சிப்ஸ் பாக்கெட் ஏதோ ஒரு சம்திங் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே டஸ்ட்பின் இருக்குது. ஸோ அதில் வந்து போட்டுடுங்க ப்ராப்பராக. ஏன்னா இவங்க நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. தண்ணி வந்து கிளியரன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி பாத்வே நிறையா இருக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த பாத்தில் கூட நீங்கள் போயிட்டு அங்கங்கே குளிக்கலாம். ஒவ்வொரு பாத்துக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறையா வழி இருந்தது.
அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே போனோம். நீங்கள் தண்ணி அவ்வளோ தூரம் நடக்க முடியலைன்னா இங்கேயே நீங்கள் நியர்பை இறங்கி குளிச்சுக்கலாம். ஸோ அது நல்லா இருந்தது. ரெஸ்ட் எடுக்க நிறைய இடத்துல வந்து சேர் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிளேஸ் தான் நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் நடக்க முடியல, நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த நடந்து போகிறதும் ட்ரெக்கிங் மாதிரி செமையாக இருந்தது. ஃபீலு நல்லாவே இருந்தது. உண்மையிலே ட்ரெக்கிங் பிளேஸ் நல்ல பிளேஸாக இருந்தது. நான் சொன்னால இந்த பாத்வேயில் போனீங்கன்னா அங்கங்கே குளிக்க இடம் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த பாத்தில் நடந்து வந்தீங்கன்னா இங்கே கீழே தண்ணி கொஞ்சமாக போகும். ஸோ அதில் நீங்கள் குளிச்சுட்டு போகலாம். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் தூரம் நடப்போம், ஃபால்ஸ் வரைக்கும் போகலான்னு பார்த்தோம். ஸோ முடியல. கிட்டுங்க இருக்கனால 2 பேரும் மலை ஏறுது, அப்புறம் மறுபடியும் டவுன் ஆகுது. ரொம்ப பாப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஸோ எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ப்ரீத்திங்லாம் வெயிலில் ரொம்ப ட்ரை அவுட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு தான் ரொம்ப எப்படி சொல்கிறது, நாங்கள் உசுப்பேத்தி கூப்பிட்டு போனோம். தண்ணி வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஆர்வமாக நடந்தா. ஆக்சுவலாக வந்து கிட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா மலை ஏறுறது இறங்குறதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மொபைல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த லீவ் டேஸில் அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் வாட்டரில் வந்து குளிச்சது அவங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஸோ அடிக்கடிக்கு லீவ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போய் விசிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி பழகிக்கங்க பிள்ளைங்கள. ஸோ பழகிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ ஸ்லோப்பாக இருக்குது, கீழே இறங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது. பார்த்து இறங்கு ஸ்ரீ, மெதுவாக இறங்கு. கல் இல்லாத இடத்துல கால் வை. காலில் தான் இங்கே பார்த்து அப்பாடா கல் பார்த்து போயிடுச்சு. இன்னைக்கு தர தாத்தா தான் இருக்காரு பாரு, அதான் இருக்காரு பப்பு தாத்தா. இன்னி நார்மலாக இருக்கு போ. அங்கதான் ஒரு தோத்த வருது. வா வா. அந்த இடம் தண்ணி சவுண்டு கேக்குது. இங்க ஒர்க் நடக்கிறதுனால தண்ணி மாத்தி விட்டுருக்காங்க. ஓ, இந்த ஒர்க்கு கண்ணி தான் மாற்றி விட்டுருக்காங்களோ. மறுபடியும் கல்லு ரோடு ஸ்டார்ட்டு. இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முன்னாடி இங்கே வந்து தான் அங்கே வரும். சரி போ, இன்னும் மேலே போகிறோம். ஃபால்ஸ் தண்ணி அப்படியே டிரான்ஸ்பரண்டா. தண்ணி பத்தியா கீழே பார்த்து இறங்க ஸ்ரீ. அங்கே பேர் தாத்தா கூப்பிட்றாங்க. மங்கி சண்டை போடுது. ஓசி டேடி கூட போ, நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஏச்சிப்பா தருண், நீ கத்தாத, அது ஓ ஏன்னு சேர்த்துக்க போகுது. அங்கே ஒரு குட்டி ஒன்று பப்பு இந்த
போகிற வழியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே இருந்தது. ஆனால் ரன்னிங் ஆகிட்டே தான் இருந்தது, போய் மூமெண்ட்லேயே இருந்தது தண்ணி. பட் அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்தது. அது இல்லாமல் ரஷ்ஷாக இருந்தது ஆளுங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணது என்னமோ ஃபால்ஸ்க்கு தான். பட் பாப்பாலாம் டயர்டாகிட்டா இங்கே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம். Go, go, go. இது மலைக்குள்ளே போகும்போதும் சரி, அந்த காட்டுக்குள்ளே போகும்போதும் சரி, அங்கங்கே கல் மட்டும்தான் இருந்தது. ஸோ நம்மளால் கரெக்டாக கிரிப்பாக கால் வச்சு போக முடியல. ட்ரெக்கிங் ஷூ அந்த மாதிரி ஷூ எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ப்ராப்பராக போகலாம். ஸ்லிப்பர் வேர் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா சைடில் நிறைய கல் வந்து ஸ்லிப் ஆகுது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஏதாவது ஹோல்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பேலன்ஸ் பண்ணி போங்க. மெயினாக வந்து உள்ளே போகிறதா இருந்தால் வேறு ரூட் ஒன்று இருக்குது. அந்த நம்ம சப்டேம் இருந்தனால அது வழியாக ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ரூட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை கவனிக்கல. நாங்கள் இந்த ரூட்லேயே வந்துட்டோம். எல்லோரும் போனாங்கன்ட்டு. ஓகே, நல்லா இருக்கு. ட்ரெக்கிங் பிளேஸ் நல்லா இருக்கு. தண்ணி எவ்வளோ அழகா போகுது. அந்த தண்ணி ஓடுற சவுண்டை கேட்ட பிறகு அப்படி ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு. ஸோ அது இல்லாமல் கிளியரன்ஸாக இருந்துச்சு. கிறிஸ்டல் கிளியராக இருந்த தண்ணி. உள்ளே இருக்க கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது 10:40 அந்த மாதிரி தான் சம்திங் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே கூட்டம் ஆல்ரெடிச்சு. ஸோ நீங்கள் சேஃபாக வச்சுங்க திங்ஸ் எல்லாம். ஏன்னா குரங்குங்கள்லாம் வர்றதுக்கு நிறையா இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் திங்ஸை தூக்கிட்டு போயிடும். அதனால் சேஃபாக வச்சு குளிங்க. நாங்கள் இந்த இடத்துல குளிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா போய் குளிச்சுட்டு போகலாம். ஏன்னா நம்ம ஃபால்ஸ் வரைக்கும் பாப்பாலாம் போக முடியல. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மூங்கில் மரம். அதுக்கு நடுவில் தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருத்தர் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து தம்பி தூக்கிட்டு போகும்போதே அங்கங்கே கிளிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த செடிங்கள்லாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போங்க. நீங்கள் இந்த பார்க்கெலாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனீங்கன்னா நல்லது. ஏன்னா குச்சி குத்துறதுக்கு அந்த கல்லெல்லாம் ஸ்லிப் ஆகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரெக்கிங் போங்க. இல்லைன்னா உங்களால் முடியலன்னா அந்த டேம் இருக்குங்களா, அங்கேயே குளிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஸோ அது சேஃபான பிளேஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 4 அடி ஒரு 5 அடிக்குள்ளே தான் தண்ணி இருக்கும். வெளியேவும் தண்ணி வரும். அவனை பார்த்துக்கோ. போங்க. இந்த சைடுலமா கால்வைசி ஒரு வழியாக குளிக்கலான்னு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆழமாக இருக்கும். கொஞ்சம் ஆழமானா எங்களுக்கு ஹிப் வரைக்கும் வரும். பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பாப்பாக்கெலாம் கொஞ்சம் செஸ்ட் லெவலுக்கு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் இந்த இடம் சூஸ் பண்ணியிருக்கோம். கூட்டம் இல்லை மெயினாக. மற்ற இடத்துலலாம் வந்து கூட்டமாக இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போகலான்ட்டு. இன்னொன்று என்னென்னா தண்ணி ரன்னிங்லேயே இருக்கனால ஒவ்வொரு கல்ல பாசையாக இருக்குது. அது வலிக்கி விடுது. ஸோ பேலன்ஸிங்காக போங்க. பாப்பாலாம் வலிக்கி விழுந்து முட்டியெல்லாம் போட்டுட்டா. ஸோ நிறைய பேர் விழுந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் ஒரு லொக்கேஷன் பார்த்து இந்த இடம் சூஸ் பண்ணிவிட்டு, இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்குது. அது இல்லாமல் நிறைய மீன்லாம் இருந்தது. அதனால இந்த இடம் நல்லா சூஸ் பண்ணியிருக்கோம். ரன்னிங்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா காலியாக இருக்கா. எங்கள் பின்னாடி யாரும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இந்த இடத்தோட சூஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம். இது பாரு மீன் 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 2 மீன். சீசோ இங்கே மீன் இருக்குது பாரு. இதோ இங்கே தான்டா இருக்கு. அதாவது தண்ணி கலப்பாதப்பா. மீன் இருக்கு. அழகா போகுது மீன். பாப்பா என்னமோ குளிக்க ஜாலியாக வந்தா. அந்த இடத்துல மீனை பார்த்துட்டு கீழே இறங்க மாட்டேன்னு சொன்னால் ஃப்ரீ பெடிக்யூரே பண்ணிச்சு அந்த ஃபிஷ்ஷு. என்ன பண்ணலை மேக்ஸிமம் வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான். அதே மாதிரி இந்த பூச்சி பார்த்திங்கன்னா
என்ன பூச்சின்னு சொல்லுங்கள். ஆள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த பூச்சி நிறைய வருது. ஆள் வந்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த பூச்சியை காணும். ஆள் இல்லைன்னா மறுபடியும் அகெயின் நிறைய வந்தது. ஸோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த தண்ணியில் அந்த பூச்சி அழகாக நிறைய மிதந்துட்டு இருந்தது. எங்கள் பின்னாடி யாருமே இல்லை, காலியாக இருந்தது. ஸோ முன்னாடி ஒரு குரூப்பு செம்மையாக குளிச்சுட்டு சவுண்டோடு இருந்தாங்க. தண்ணி ஃப்ளோ அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். தம்பி, பாப்பா, அப்பா எல்லாம் ரொம்ப குஷி. அப்பாலாம் வந்து ரொம்ப ஹாப்பி. அவருக்கெலாம் இந்த மாதிரி குளிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ட்ரெக்கிங்கும் யோசிக்கல, அவர் குளிக்கிறதுக்கும் யோசிக்கல. ஸோ அவர் எங்கள் கூட நல்ல கம்பெனி கொடுத்து வந்துட்டார். ஸோ இந்த ஃபிஷ்ஷிங்லாம் பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ இயற்கையோடு நம்ம இந்த மாதிரி ஜாலியாக இருக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நாங்கள் இன்றைக்கி இந்த நாள் அப்படின்னு நினச்சிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். தருண் ஹாப்பியா? ஜாலி ஜாலி. எப்ப இறங்குவீங்க கோதாவில்? இப்போ பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றி மரங்களோட கவர் ஆகிருந்தது. ஸோ வெயில் உள்ளே வரவே இல்லை. எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல. இந்த சைடில் ஒரு மாமரமும் அந்த சைடில் ஒரு மாமரமும் நிறையா இருந்தது. ஸோ அதில் வந்து துணியெல்லாம் சேஃபாக வச்சுருங்க. ஏன்னா எங்கேயும் குரங்கு வரும், தூக்கிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க திங்ஸ் எல்லாம். பாப்பா மீனை பார்த்துட்டு ஒரு கல்லை பிடிச்சி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு மீன் பயம். அதனால அந்த கல் மேலே ஏறி இறங்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். அங்கேயே உட்காந்துக்கிட்டா. தம்பி ஒரே என்ஜாய்மெண்ட், ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அவர் ஹாப்பியாக இருந்தார். மெயினாக வந்து அவனுக்கு தண்ணி விட்டு வெளியே வரவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் அழுதுகிட்டே கிடந்தான். வீட்டுக்கு வாடானாலும் வரல, அங்கேயே உட்காந்து ஜாலியாக இருந்தான். நான் அப்படியே இன்னும் உள்ளே இறங்கல, நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். எங்களுக்கு பின்னாடி வர கேங்குங்கெலாம் பார்த்திங்கன்னா சைடில் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. 11 o'clock மேலே பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபால்ஸ்க்கு. ஸோ கூட்டம் நிறையா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழியாக அந்த பக்கம் போகிறதுக்கு பாதை இல்லை. அப்படியே நம்ம ஆப்போசிட் ரோடு சொன்னால ஆப்போசிட் வழியாக தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அங்கிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. மீன் இருக்குன்னு கடிக்குதா? வேணா வாய்க்கு கிளிப்பு போட்டுட்டுமா? చప్పలే కలటా మరి பாபு இடி பாபு தள்ளு ஸ்ரீ தள்ளு அங்க வா ஏய் தள்ளு பாபு மூஞ்சில கிளிப் இருக்கு. ஓஹோ இவ்வளவு பெருசு போட மாதிரி தள்ளு பாபு தள்ளு பாப்பா ஏச்சி நகரு பாப்பா தலையில போ. எடு தைரியமா நாலு கீழே குனிஞ்சு எடு. தண்ணில சவுண்ட் கேக்குது. இன்னைக்கு வாட்டர் ஃபால்ஸா? நாளைக்கு இங்க எதுக்கு பனியன் வச்சிருக்காருன்னே தெரியல எங்க அப்பா. சம்பிரதாயத்துக்கு பூனல் போடுற மாதிரி நீயும் பனியன் போட்டுட்டு நீதான் சொன்னிய பனியன் போடு அதுக்காக போடு வச்சிருக்கேன். நினைச்சு வேற சரிமா பண்ணாம தம்பி மிதக்குறான். என்ன இருக்க மிதந்துட்டு இருக்கான்னு பார்த்தா தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு. மறந்துட்டோம். போனேன் பயந்தாங்கோலி. இப்ப பாடுறா மீன் அங்கதான்டா வருது.
கல்லு கல்லு பார்த்து 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 கையை பேலன்ஸ் பண்ணி தான் நடக்க மாட்டேங்க, கால் கிரிப்பா இன்னும் இருக்கு இடம் பத்தாது. நல்ல வேலை நம்ம இடத்த பிடிச்சாச்சு. பாப்பு வராம அவன் எதுக்கு வரான்? அவனை அங்கேயே போடு. அப்படியே முதல்ல தெளிவா 11:15 கூட்டம் பயங்கரமா ஆயிடுச்சு. 11:15 தான் அது, இப்பவே கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு நிம்மதியா குளிச்சுட்டு போலாம். வெயில் வருதுல்ல, வர 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 பார்த்து பார்த்து அந்த பூச்சி என்னடா பண்ணுச்சு உன்னை? வந்து வந்து கடி 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 கடி. என்ன தருண்? தருண் என் பையன் ஜாலியா ராஜா பகுது சீட் போட்டுருக்கோம். அது ஜம்முன்னு ஒருத்தி நீதான் ஐடியா இருக்கல, நின்று முழுக மாட்டேன். அதெல்லாம் முடியாது. ஏய், தாத்தா எப்படி தலைய வச்சிருக்காரு, நீ எப்படி வச்சிருக்க? அமுக்குப்பா போடு நீ மூக்கு என்னையா? மூக்கு பிடிச்சி புக்கு. ஏய் ஜி, மூக்கு பிடிச்சி புக்கு பாப்பா. அது இல்ல இல்ல, மூக்கு பிடிக்க வேணாம். நான் அப்படியே உள்ள முடிச்சு பாரு பத்தியா. அம்மா மூக்க பிடிச்சி என்ன அப்படியே உள்ள முடிச்சு பாரு, கண்ணை முடிச்சு பாரு, கண்ணை முடிச்சு பாரு. இல்லடா, நல்லா தெரியும் பாரு. ஏய், கண்ணெல்லாம் வலிக்காது போ. வலிக்காதா? ஐயா நான் போய் பார்த்து வரேன். நல்ல இடமா இருக்க பார்த்து வரேன். தட்டு 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 தட்டுனா அதே மூணு தலையை தேய்ச்சிக்குது. முதுகு தேய்ச்சி விட்டு போ. அமுக்குப்பா அமுக்குப்பா அமுக்குப்பா. கல் இருக்கு பார்த்து. என்ன பண்றா? அன்னைக்கு பண்ற ஆளுங்கள எங்க அக்கா அப்படிதான். அழகா இருக்குடா ஸ்ரீ, இப்பதான் அழகா இருக்கு. என்ன வலிக்குது? மூக்கு வலிக்குது. என்ன வலிக்குது? சம்பா, உனக்கு மூக்கு வலிக்குதா? மூக்கு மூக்கு செவந்துருச்சா? அது வலிக்குதான். மூக்கு செவந்துருச்சு போட்டுக்கு. தண்ணியிலே போறேன். தண்ணியிலே போறியா? தருந்து வர நீச்சல் அடிக்குது அழகா. அவ்வளவுதான், சூப்பர். நீச்சல் அடிக்கிறியா? அங்க பாரு. ஏய் தருண், சூப்பர்யா, சூப்பர் சூப்பர். அடி அடி அடி.
இப்படி பாரு நீச்சல் அடி முன்னாடி வலிக்கணும் முன்னாடியா ஏய் தூக்கில போடல ஸ்ரீ பயந்தா போய் அப்படியே சுகுணக்கா மாதிரியே இல்லப்பா இது தூக்கி போட்டுறாதீங்களா ஆமா எல்லை கல்லு இதான் எல்லை கல்லு ஏய் ஏய் தம்பி எப்படி நீச்சல் அடிக்கிறாங்க தர நீச்சல் அடியா சுரப்பா நீச்சல் உள் நீச்சல் நக்கிட்டே போகுது நீச்சல் அடியா நம்ம நீச்சல் அடி நீ அவர் தாத்தா மேல துப்பு ஏய் செய் பப்பு இந்த தண்ணி இங்க பக்கத்துல போனதான் ஸ்ரீ தெரியும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு தண்ணியிலேருந்து பசி எடுத்தனால நாங்கள் அங்கே முறுக்கு பேக்கெட்டு எடுத்து அந்த ஸ்நாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தோம்ல அதெல்லாம் உட்காந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். மீன் கிடைக்குது மீன் காய்கறிகளை கொக்கி புரிஞ்சு திருப்பி கரையில் உட்காந்துக்கு வரப்போகிற உட்காந்து அப்படி உட்காந்து எல்லாரும் வெளியே இந்த மாதிரி ஆடிட்டு வெளியே உட்காந்து தண்ணி விட்டு வெளியே வர மனசே இல்லை. பட் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸோடய நான் கிளம்பிட்டேன். ஏன்னா வெயிலில் இன்னும் மறுபடியும் நடந்து போகணும், அதுக்குள்ளே காஞ்சிரும். ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் மாற்றலை. பட் அந்த வெயிலில் ட்ரை அவுட் ஆகிடுமேன்றனால அதே ட்ரெஸ்ஸோடு வந்துட்டோம். அதே மாதிரி காஞ்சிருச்சு. இந்த தடா ஃபால்ஸ் ஃபுல்லாகவே ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அது யாராலன்னா எங்கள் பாப்பா ஸ்ரீகுமாரினால தான். செம்மையாக ஃபன் பண்ணியிருந்தோம். தண்ணிக்குள்ளே போட்டுருவேன், தூக்கி போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. பாப்பாவும் வந்து கொஞ்சம் பழகிக்குவா, அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபன்னாக பாப்பா டீல் பண்ணியிருந்தோன்னு. ஏன்னா பாப்பா வந்து ஒரு 1.5 வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃபால்ஸு இதெல்லாம் போய் குளிக்கிறாங்க. எங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் ஸ்லிப்பர் போடாமல் அந்த தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. அவர் தான் முன்னாடி நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி கேனை தூக்கிட்டு வந்தார். ஸ்லிப்பர் இல்லாமலே வந்துட்டு இருந்தார். அவர் செம்மையாக நடந்துட்டார். அது இல்லாமல் வெயில் மண்டையை புழக்கிற அளவுக்கு நேராக வந்துருச்சு. உச்சியில் சுற்றி பார்த்திங்கன்னா மலை, அதோட நம்ம இது நடக்கும் போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஆனால் என்ன ட்ரை அவுட் மட்டும்தான் ஆகிடுச்சு. குளிச்சனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்.
ஸோ காரில் இருக்க ஃபுட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். தம்பியெல்லாம் குளித்து வெளியே வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கியாச்சு. அவனுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ்ஸு மாற்றலை, ட்ரெஸ்ஸு போடாமல் டவல் சுற்றி கூட்டிகிட்டு வந்தோம். பாப்பா அதே ட்ரெஸ்ஸோடு, நாங்கள் எல்லாருமே அதே ட்ரெஸ்ஸோட கிளம்பிட்டோம். எப்படி இருக்கு நடக்கிறதுக்கு? ஜாலியாக இருக்கா? சிரிக்குது. ஒரு இடத்துல இல்லை, நான் ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். எப்படி நல்லா இருக்கா மேடம் நடக்க? சூப்பரா இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் பிடிச்சற மாதிரி சூப்பர். என்ஜாயா? நீங்க வரீங்களா? எங்க? தடா ஃபால்ஸ். தடா ஃபால்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அந்த டைமுக்குலாம். ஏன்னா மார்னிங் வந்தீங்கன்னா இந்த டைமில் 1:30க்குலாம் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக குளித்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 12 o'clock மேலே வந்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாமே குளித்து அந்த கலங்களாக எடுத்து தண்ணி. ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அழகாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது அந்த இடம். நீங்கள் எப்படின்னா ஃப்ரீயாக குளிச்சுட்டு வரலாம். கலங்களாக இருக்குங்க. வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கரம் ஜூஸ் குடிச்சிட்டு, அதான் சொன்னால 40 rupees அந்த கரம் ஜூஸை குடிச்சிட்டு நாங்களும் பார்க்கிங்கு போயிட்டோம். அவர் என்னோடய ஹஸ்பண்ட் போய் ட்ரெஸ்ஸு மாற்ற போயிட்டாரு. ஸோ அவர் ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த வெளியே ஃப்ரண்ட்லேயே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த தடா ஃபால்ஸோட இந்த ஒரு இடம் மட்டும்தான் ஃபுட்டுக்கு இருக்குது. தடாவுக்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது, பைக் பார்க்கிங் பக்கத்தில் இருக்கும். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மாற்றுறதுக்குலாம் ப்ளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட இருக்கோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கி பிரியாணி இருந்தது, கரும் ஜூஸ் இருந்தது. ஸோ இந்த தடா ஃபால்ஸோடைய ட்ராவல் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.